ஏய் வெற்றி விடு. டேய் வேண்டாம்ல. சொல்றத கேளு வெற்றி. விடு. அத்தை சொல்லுங்க அத்தை. வெற்றி சொன்னா கேளு வெற்றி. இருங்க. இப்படி பண்ணாத. டேய் வெற்றி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இது யாரு தெரிஞ்சறா இவன் சரிப்பட்டு வருவா. விடு. இவன சொன்னா கேளு. டேய் கையை விடு. டேய் வெற்றி டேய் வேணாம்டா டேய். வெற்றி விடு. டேய் எறா கைய தாலில இருந்து கையெடு. ஏன்பா வெற்றி, என்ன மனுஷன் நீ இப்படியா பண்ணுவ? கொன்றுவ ராஸ்கல். அது நான் மாஞ்ச கயிறு நினைச்சியா? டீல விட்டு அப்படியே அறுத்து விளையாடுறதுக்கு தாலிடா. தாலி அறுக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? என்னடா இது? என்ன அண்ணே உங்கள்கிட்ட வந்து அவ எப்படி இப்படி பேசலாம்? அதுக்காக தாலி மேல கை வைப்பியா நீ? ஆமா, அவன் என்கிட்ட பேசுனா பேசுவா. அதுக்கு என்ன இப்போ? உன்னை அடிக்கவும் கண்டிக்கவும் எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி உனக்காக வந்து என்கிட்ட சண்டை போட இந்த பொண்ணுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது எனக்கும் இந்த பொண்ணுக்கு உள்ள பிரச்சனை. அதுல உனக்கு என்னடா வந்தது? அண்ணே பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு தராதர. வாய மூடா, வாய மூடு. உனக்காக இந்த பொண்ணு உங்க அப்பா கிட்ட போய் பேசுனா இதே மாதிரி பேசுவியா? உரிமைன்னு வந்துட்டா அதுல பெரியவங்க சின்னவங்க எதுவுமே கிடையாது. தாலி கட்டிட்டா இது தானா வந்து சேர்ற விஷயம். அதை தடுக்கிறதுக்கு உன்னால இல்ல, உன்னை பெத்தவங்களாலேயே முடியாது. மரியாதை இந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணே மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன். என்ன இவள்கிட்ட போய் நான் இப்ப கேட்க போறியா இல்லையா? மிஸ்டர் பூங்காவனம், டேய் டேய் அண்ணனே இரு இரு இரு, நானும் அபியும் பேசுறோம். நீ கொஞ்சம் பேசாம இரு. சொல்லுமா. சரியான நேரத்துக்கு வந்து என் தாலியை காப்பாத்துனீங்க, அதுக்கு தேங்க்ஸ். பட் இந்த டிராமாக்கெல்லாம் அசந்து போற ஆள் நான் இல்ல. எப்படி டிராமா போட்டாலும் வெற்றி விஷயத்துல என்னால உங்களை நம்ப முடியாது. புரிஞ்சுதா? இத பாருமா, என்ன நீ நம்பவே வேணாம். எனக்கு வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் முக்கியம். இத பாரு, நீ என்ன நம்பல அது வேற விஷயம். நீ வெற்றியோட வாழ வந்த பொண்ணு. அவனை சரி பண்றதுக்கு உன்னை விட்ட வேற ஆளே இல்ல. அதனால நான் எப்பவுமே உனக்கு ஆதரவா இருப்பேன். உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன். அபிகண்ணு, அவரோட பாசம் உனக்கு புரியலையாடா? ஏண்டா உண்மையான பாசத்தை இப்படி நாடகம்னு சொல்ற? வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல. வெற்றி இவர் கூட இருந்து தப்பு தப்பான காரியம் பண்றது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கோ இல்ல வெற்றிக்கோ வேணா இவர் நல்லவரா தெரியலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. வெற்றியை விட்டு என்னைக்கு இவர் போறாரோ அன்னைக்குதான் என் வாழ்க்கையில நல்ல நாள். பார்த்தல்ல இவளோட திமிர. என்ன இவளுக்கு போய் சப்போர்ட்னு வந்து நிக்கிற? இவ வீடு பூந்து ஒன்னு அவமானப்படுத்த நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஆமா, சும்மாதான் இருக்கணும். அபி ஒண்ணு என்ன அவமானப்படுத்தலையே. அபிக்கு எது நியாயமோ அதை கிட்ட பேசுது. அது ஒன்றும் தப்பு இல்லடா. இத பாரு, இன்னொரு தடவை இந்த பொண்ணு மேலேயோ தாலி மேலேயோ கையை வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஆமா ஆமா வெற்றி, அவர் கூட சேர்ந்து வந்து நானும் நிப்பேன். பொண்டாட்டிய மதிக்காதவன் மனுஷனே இல்ல. இதுவே நீ கடைசியா செய்யற தப்பா இருக்கட்டும், சொல்லிட்டேன். டேய், இதெல்லாம் நம்ம வீட்டு பாப்பாங்க பாத்திருந்தா உங்களுடைய ஜென்மத்துக்கும் பேசாதுங்கடாதுங்க. செஞ்ச தப்ப உணர்ந்து இந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், நான் சொன்னதுதான். உங்களையும் வெற்றியும் பிரிக்காம நான் விட மாட்டேன். பூங்காவனம் சார், உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சே தீருவேன். யார் யாருக்கு என்னென்ன மதிப்பு கொடுக்கணும் ஒரு லிமிட் இருக்குனே. உனக்கு புரியாதனால தான் கண்டவள்ட்டி நீ பேச்சு வாங்கிட்டு இருக்க. அது உனக்கு அவமானமா இல்லாம இருக்கலானே.
ஆனா எனக்கு அவமானமா இருக்கு. தயவு செஞ்சு நீ கிளம்புன. இதை பாரா, பொம்பளை புள்ளைய பெத்திருந்தா உனக்கு தெரியும். இதெல்லாம் அவமானமே இல்லடா. ஒழுங்கா நீ அந்த பொண்ணை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, அதான் முக்கியம். நல்லா இருக்கீங்களா சார்? நீ எங்க வாழ்க்கைக்குள்ள வர்ற வரைக்கும் நானும் என் குடும்பமும் நல்லா தான் இருந்தோம். எப்ப நீ இவனை பிடிச்சியோ, எப்ப எங்க வாழ்க்கைக்குள்ள வந்தியோ, அப்ப இருந்து உடஞ்சி நாசமா போயிட்டு இருக்கோம். சார், நீங்க வெற்றியை மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் என்னையும் கூட புரிஞ்சுக்கல. நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நீ இந்த இடத்தை விட்டு போனா நல்லா இருக்கும். சார், நான் உங்களை தொந்தரவு பண்ண வரல. வெற்றி கோவமா போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதான் ஏடோ கூடமா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவளையும் கூட்டிட்டு வந்தேன். நினைச்ச மாதிரியே தப்பா தான் இருந்துச்சு, அதை இப்போ சரி பண்ணிட்டேன். தப்பா செஞ்சு வச்சிருக்கத நீதானே? முன்னெல்லாம் என் கண்ணு முன்னாடி நிக்கவே கூசுவ, இப்போ தைரியமா குடும்பத்தோட வந்து என் வீட்டு முன்னாடியே நிக்கிற. சார், இப்பவும் உங்க முன்னாடி நிக்க எனக்கு கூச்சமா தான் இருக்கு. ஆனா இது இவங்க 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை. கேள்விப்பட்டுட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல, அதான் இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு இவளை கூட்டிட்டு வந்தேன். வீட்டம்மாவோட வந்தா உன்னை மன்னிச்சிருவேன் மட்டும் நினைக்காத. மாலை மரியாதையோட வந்தாலும் விளக்கு மாத்துக்கு வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. நீ விளக்குமாறு கூட இல்ல, குப்பை. சமூகத்துக்கு தேவையில்லாத குப்பை. உன்னை இந்த வீட்டு பக்கம் சேர்க்க கூட எனக்கு பிடிக்காது. மரியாதை கிளம்பு. போயிடுறேன் சார். வெற்றி கிட்ட ஒரு வார்த்தை. அவன்கிட்ட இங்க வச்சு என்ன உனக்கு பேச்சு இருக்கு? உனக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா? ஊர் அடிச்சு உலையில போட்டு கோடி கோடியா சம்பாதிச்சு பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கல, அங்க போய் பேசு. இங்க எதுக்கு வர? என் வயிற்றுல கொட்டிட்டு பத்தாதா உனக்கு? சார், சத்தியமா சொல்றேன், வெற்றி கோவப்பட்டு அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடுவானோங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் வந்தேன். இல்லைன்னா நிச்சயமா உங்க வீட்டு வாசப்படி கூட மிதிச்சிருக்க மாட்டேன். என்னை பார்த்தா நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்க முன்னாடி நிக்கிறது இல்ல. இப்ப நிக்கிறிய, இப்ப டிஸ்டர்ப் பண்றிய. இப்ப நீ போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? நாங்க உங்க வீட்டுக்குள்ளேயா வந்து நிக்கிறோம்? தெருவுல தானே நிக்கிறோம். இதுக்கு போய் தெருவுல நின்னாலும் என் வீட்டு வாசல்ல தானே நிக்கிறீங்க. இப்ப நீங்க 2 பேரும் கிளம்புறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணவா? டேய், போன் எடுறா. அப்பா, சார். அது எதுக்கு? வேண்டாம் சார், நானே கிளம்பிடுறேன். அண்ணே, எதுக்குண்ணே நீங்க வந்து கஷ்டப்படுற? இப்ப வந்து ஏன் தேவையில்லாம அவமானப்படுற? அவளும் அப்படி பேச போறா, இவரும் இப்படி பேசுறாரு. உனக்கு இது தேவையான? டேய், யாரா என்ன பேசுனது? உன்னை கட்டிக்கிட்டவனும் உன்னை பெத்தவரும் தானே. அவங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் அவங்க எப்பவுமே என் சொந்தம் தான்டா. அப்பா திட்டினாருன்னா நீ வாங்கிக்க மாட்டியா? அந்த மாதிரி தான் அவரு என்ன திட்டினாலும் அதை நான் ஆசீர்வாதமா எடுத்துக்குவேன். போறேன்னு சொன்னல, ஏன் இன்னும் வளவளன்னு பேசிட்டு இருக்க? கிளம்பு. கிளம்பிடுறேங்க. வரமா வரங்க. அண்ணே, நீ வா, நான் கார் வரைக்கும். ஏன் மாலை மரியாதை பண்ணி தார தப்பட்டு அடிச்சு வண்டியில ஏத்தி விடு. ஊர் அறிஞ்ச ரவுடி என் வீட்டு வாசலுக்கு வந்துட்டானேன்னு நான் அவமானத்துல நிக்கிறேன். நீ அவனை வழி அனுப்ப போற. வெற்றி, வேண்டாம். அப்பாவை கோவப்படுத்தாத, நான் கிளம்பிடுறேன். அண்ணே, நான் வந்து வண்டி வரைக்கும். பொறுமையா இருன்னு சொன்னேன். வாமா. போ, வந்துடாத. இந்த வீட்டு வாசலுக்கு வந்து இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமே என் முகத்துல கூட முடிக்காத. போ. சரிங்க சார், நான் வர்றேன். வரேன்டா. வாமா. எப்ப வீடு தேடி ஒருத்தர் வந்துரு. எவங்கிட்ட இது சம்பந்தமா நான் பேச விரும்பல. இனிமே இன்னொரு தடவை அந்த ஆள் இந்த வீட்டு வாசலுக்கு வந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. எல்லாரும் உள்ள போங்க.
இப்போ புரியுதா நான் எதுக்காக அந்த பூங்காவனம் முன்னாடி போய் நிக்கலன்னு? என்ன நடந்துச்சு நீயே பார்த்தல்ல. வெற்றி மனுஷ மாதிரியா நடந்துக்கிட்டான்? மிருக மாதிரி உன்னை தெருவில் இழுத்து போட்டான். இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் அந்த பூங்காவனத்துக்காக தானே. மாமா, பூங்காவனத்துக்காக வெற்றி எவ்வளவு வேணா கோவப்படட்டும், அடிக்க கூட செய்யட்டும். ஆனா நான் சொன்னதுதான். அவங்க 2 பேரையும் நான் பிரிச்சுதான் தீருவேன். முடியாது. எனக்கு நம்பிக்கை இல்ல. இவன் என்னைக்காவது யாருக்காவது இவ்வளவு கோவப்பட்டு பார்த்திருக்கியா நீ? ஏன் என்னையே யாராவது ரோட்ல அடிச்சா கூட திரும்பி பார்க்காம போவான். ஆனா நீ பூங்காவனத்துக்கிட்ட பேசலன்னு தெரிஞ்ச உடனே எப்படி பேசி கோவப்பட்டான் பார்த்தல்ல. விட்டு இருந்தா உன்னை அடிச்சு கொன்னே போட்டிருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு கோவம் வருது. இவெல்லாம் பூங்காவனத்தை விட்டு வருவான்னு நீ நம்புற? வருவாரு மாமா, கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஏன்னா பூங்காவனம் தப்பானவரு. அந்த ஆளோட வெற்றி டிராவல் பண்றதை என்னால சகிச்சுக்க முடியாது. தப்பான நம்பிக்கை. நீ ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க. பூங்காவனம் ஒன்னும் அவனை சும்மா மயக்கி வைக்கல. இவனுக்கு போதைப் பொருள் கொடுக்கறதே அவன் தான். போதைக்கு அடிமையானவன் அதை விட்டு வந்ததா சரித்திரம் இருக்கா? சொல்லு. ஏங்க சரக்காங்க? என்ன மாமா சொல்றீங்க? பின்ன இவன் அவன் பின்னாடி சும்மாவா சுத்துறான்? காரணம் இல்லாம இவன் ஒன்னும் பூங்காவனத்துக்கு அடிமையா வேலை பார்க்கல. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க. என்னங்க என்னங்க ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் கமலா, கேஸ் நடந்தது, நம்ம கண்ணால பார்த்தது, இதெல்லாம் மறந்துட்டியா நீ? நீ மறந்திருந்தாலும் நான் மறக்கல. எப்படி? ஓ ஊதுனுமா? வெற்றி சிகரெட் கூட பிடிக்க மாட்டாரே, அவரு போய் வெளியில என்ன தெரியுதோ அதை அப்படியே நீ நம்புற. அதான் நீ செய்யற தப்பு. அவன் விஷயத்துல எங்களுக்கு அனுபவம் இருக்கு. அவன் என்ன செய்வான் ஏது செய்வான்னு எங்களுக்கு தான் நல்லா தெரியும். இந்த பூங்காவனம் அவனை மட்டும் இல்ல, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பசங்களை கெடுத்து வச்சிருக்கான். ஊர்ல இருக்க காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, வெடலை பசங்க எல்லாருமே போதைப் பொருள் யூஸ் பண்றாங்கன்னா யார் காரணம் நினைச்சிட்டு இருக்க? இந்த பூங்காவனம் தான். அத்தனை பேருக்கு சப்ளை பண்றதே இவன் தான். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஏங்க நீங்களே நம்ம பையன் மேல இப்படி அபாண்டமா பழி போடலாமா? நான் அவனை எங்க சொன்னேன்? பூங்காவனத்தை தானே சொன்னேன். பூங்காவனத்தால கெட்டு போறான்னு இந்த பொண்ணு நம்புறா. எப்படி கெட்டு போறான்னு இவளுக்கு தெரிய வேணா? அதுக்காக வெற்றி போதை பொருள் எடுத்துப்பான்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லாட்டி அதானே உண்மை. போலீஸ் சொல்லியிருக்கு, கோர்ட்டு சொல்லியிருக்கு. நீ மட்டும் நம்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னால நிஜமா நம்ப முடியல மாமா. ட்ரக் யூசர் பிஹேவியர் எனக்கு நல்லாவே தெரியும். வெற்றி கிட்ட அந்த மாதிரி எந்த பிஹேவியரும் நான் பார்க்கவே இல்லையே. அப்படின்னா வெறி பிடிச்ச மாதிரி இந்த கோவம் எங்க இருந்து வரும்? நான் வாத்தியாரா இருந்து ரிட்டையர் ஆனவன். வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான பசங்களை பார்த்திருக்கேன். அதுல எத்தனை பேரை போதைக்கு அடிமையானவனா பார்த்திருப்பேன். என் அனுபவத்துல சொல்றேன், வெற்றி நிச்சயம் போதைக்கு அடிமையானவன் தான். ஏங்க என் புள்ள அப்படி இல்லைங்க. நீ எப்ப கமலா கரெக்டா பேசியிருக்க? ஊர் உலகம் பண்ற தப்பெல்லாம் கண்டிப்பா கோவப்படுவ. ஆனா உன் பையன் வந்துட்டா எல்லாத்தையும் மறந்துடுவேன். புத்திர பாசம் உன்னை எல்லாத்தையும் மறக்க வைக்குது. அவன் செய்யற பாவத்தெல்லாம் மன்னிக்க வைக்குது. எனக்கும் புத்திர பாசம் இருந்துச்சு. ஆனா அவன் என்னைக்கு இந்த வேலை எல்லாம் செய்யறான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே எல்லாம் பறந்து போச்சு. இல்லங்க, இந்த விஷயத்துல நான் அவன் மேல உள்ள பாசத்துல சொல்லலங்க. என் பையனுடைய மனசு எனக்கு தெரியுங்க. அப்படியா? அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? இந்த பொண்ணு இங்க இருக்க கூடாதுன்னு நாம எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம்? நீ சொன்ன, நான் சொன்னேன். ஏன் இவங்க குடும்பமே வரிசை கட்டி வந்து நின்னு கூப்பிட்டாங்க, பேசினாங்க. அப்பெல்லாம் பேருக்கு கோவப்பட்டு தானே போவான். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எதுக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல இருக்க தாலியா இருக்க போனா? இந்த பொண்ணு பூங்காவனத்தை எடுத்து ஒரு கேள்வி கேட்டான் தானே. ஒரு வார்த்தை சவால் விட்டான உடனே என்ன ஆத்திரம் வருது. அடிக்க கை ஓங்குறான், இழுத்து தெருவில் தள்ளுறான், என்னெல்லாம் ஆட்டான்னா நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. இதெல்லாம் அவன் ஏன் செய்யறான்? பூங்காவனத்து மேல அவன் வச்சிருக்கிற பாசத்தினாலதாங்க. கிடையவே கிடையாது. பூங்காவனம் அவனுக்கு போதைப் பொருள் கொடுத்து அடிமையாக்கி வச்சிருக்கான்.
அந்த காரணத்தினாலதான் கோவம் இல்ல வெறியே வருது. எல்லா கோவத்துக்கு காரணம் அந்த போதை தான். அதை நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்க. என்னங்க இப்படி எல்லாம் ஒரு இது இருக்கா? ஏன் என்கிட்ட இதெல்லாம் மறைச்சிங்க? நல்ல பழக்கம் மாடி சொல்றதுக்கு. வாடா வெற்றி, கோவமெல்லாம் குறைஞ்சுதா? அண்ணா ஏன் இப்படி பண்ற நீ? அவ ஒரு பொம்பளையே கிடையாது. யாரையும் மதிக்க மாட்டா, உடம்பு முழுக்க திமிரு. யாராச்சும் மதிச்சாலா பாத்தியா? எடுத்தெறிஞ்சு பேசுறது இதை நான் கண்டிக்க கூடாதா? டேய், அவ எங்கடா திமிரா நடந்துக்கிட்டா? அவ கடமை அவ செஞ்சா. என்னம்மா வெற்றி, அவளோட நியாயத்தை தான் எங்க கிட்ட வந்து பேசினா. எங்க கிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவளுக்கும் உரிமை இருக்கு. அவ பேசதான்ப்பா செய்வா. என்ன நீங்களும் இவரு கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? இது நியாயமா? நியாயம்தான்ப்பா. ஆமா, அபி இங்க வந்தா பேசினா, உங்க அண்ணன் கிட்ட சவால் விட்டா, இதெல்லாம் சரிதான். ஆனா அவ போறப்ப அவளுக்கு புது துணி வச்சு கொடுத்தேன். அவ என்ன பண்ணா தெரியுமா? தள்ளி நின்ன உங்க அண்ணனை மரியாதையா அக்கா கூட வந்து நில்லுங்கன்னு சொல்லி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாப்பா. அவளா மரியாதை தெரியாத பொண்ணு? ஏன் நீ இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு போயிருக்கா, இதுல புது துணி வேற எடுத்து கொடுத்துருக்கீங்க. பின்ன உன் பொண்டாட்டினா என்னடா அர்த்தம்? இந்த வீட்டுக்கு அவ மருமகன் அர்த்தம். முறையா வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, வெறுங்கையோட அனுப்ப முடியுமா? சத்தியமா சொல்றேனே, உங்க ரெண்டு பேர்த்தையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வீடு தேடி வந்து கண்டபடி பேசிட்டு போயிருக்கா, இதுல அவளுக்கு புது துணி தான் உனக்கு குறைச்ச பாரு. என்னடா பேசுற? அவ பேசுனதுல என்ன தப்பு? ஆனா நீங்களும் அவ பக்கம் மாறுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லைன்னு. டேய், நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு. என் மேல கோபத்தை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் என்னை பத்தி பேசினாளா? இல்ல உங்க அம்மா கிட்ட போய் என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாளா? அவ மனசுல ஒண்ணு பட்டிருக்கு, நேர்மையா என்கிட்ட நேரா வந்து மனசுல உள்ளத பேசுனா. இதுல என்னடா தப்பு இருக்கு? அப்ப அவ செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல, அப்படிதானே? ஆமா, அவ மேல தப்பு இல்லைன்னு நான் அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன். உங்க வீட்டுல யாருக்காவது என்ன பிடிக்குமா? அதுலயும் உங்க அப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாரு? உன் வாழ்க்கையை கெடுத்தது நான் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாருல்ல. இதைத்தானே ஊர் உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்காளா? டேய், உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு உங்க அப்பா சொல்லலையா? உங்க அம்மா சொல்லலையா? இல்ல உங்க அண்ணனுங்க யாரும் சொல்லலையா? சொல்றா. அவங்க எல்லாரும் சொன்னா தப்பு இல்ல, ஆனா அபி சொன்னா மட்டும் தப்பு. என்னடா அண்ணா, அவங்க என் குடும்பம். ஆனா இவ அபியும் தான் உன் குடும்பம். சொல்ல போனா அபி மட்டும்தான் உன் குடும்பம். ஆமா வெற்றி, அண்ணன் சொல்றதா சரி. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் இதத்தான் சொல்லுவாங்க. உங்க அண்ணன் கிட்ட வந்து பேசினதையே நீ அவமானமா நினைக்கிறியே, அதோட அர்த்தம் என்னன்னு ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அதானே மத்தவங்க எல்லாரும் நீ அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைக்கிறது வெறும் ஆசைதான். ஆனா அண்ணன் கிட்ட வந்து பேசணும்னு அபிக்கு தோணுச்சுல, அதுக்கு பேர் அக்கறை. ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் உனக்கு புரியுதா இல்லையா? ஆமா வெற்றி, நீ அவ்வளவு தூரம் அந்த பொண்ணை மோசமா பேசுன, தாலிவே கழட்டி வீச போன, நான் வந்துதான் நிறுத்தினேன். ஆனா அவ கடைசியில என்ன சொல்லிட்டு போனா பாத்தியா? எங்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சே ஆகணும்னு சவால் விட்டுட்டு போனா. அத சொன்னா உனக்கு பிடிக்காது, நீ மேல மேல அவளை வெறுப்ப, அவளை கண்டபடி சத்தம் போடுவேன்னு எல்லாமே அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் ஏன் அப்படி சொன்னா? நீ அவளை என்ன கஷ்டப்படுத்தினாலும் மனசால சித்திரவதை பண்ணாலும் அவ நினைச்சதை தான் செய்வா. அதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போவா. அதுக்கு பின்னால இருக்கிறது உன் மேல இருக்கிற அக்கறையும் அன்பும் தாண்டா. அதை ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்க நினைக்கிறதுக்கு என்ன பேர் வேணா நீ வச்சுக்கனே, அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆனா நம்மள பிரிப்பேன்னு சொல்ற யாரும் எனக்கு வேணாம். ஏன் அப்படி நினைச்சா கூட அவங்க எனக்கு வேணாம். போதுமா? பைத்தியக்காரா, ஏன்டா இப்படி இருக்க? நீ ஏன் கூட இருக்கிறத விட நீ நல்லா வாழ்றதாண்டா முக்கியம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்க. இந்த உலகத்துல யாரை விடவும் நீ நல்லா இருக்கணும்னு உன் மேல அக்கறை காட்டுற ஒரே ஜீவன் அந்த அபிதான். அவளை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அவளை எனக்கு பிடிக்கல, அதானே பிரச்சனை. என்ன பேசுறான் பாருங்க. அத அவ கழுத்துல தாலிய போடுறதுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்திருக்கணும் தம்பி. தாலி கட்டினதுக்கு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்றதுலாம் அழகே கிடையாது தம்பி. அண்ணி சொல்றத நல்லா கேட்டுக்க. அபிய விட பொருத்தமான பொண்ண நீ 7 உலகத்துல தேடினாலும் உன்னால கண்டே பிடிக்க முடியாது.
அபிய விட உன் மேல பாசம் வச்சிருக்கிற பொண்ணு நீ சலடை போட்டு தேனாலும் கிடைக்க மாட்டா. எதுக்குப்பா இந்த வீண் பிடிவாதம்? தயவு செஞ்சு அந்த புள்ள கூட சேர்ந்து வாழுப்பா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. டேய், என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது தானே உனக்கு பிரச்சனை? நீ அவளுக்கு புரிய வை. நடந்ததெல்லாம் மனசை விட்டு சொல்லு. எதுக்காக என் மேல உசுரா இருக்கேன்னு அவளுக்கு விளக்கி சொல்லு. நம்மளோட உறவு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது, ஏன் இவ்வளவு வலுவா இருக்குன்னு அவளுக்கு புரிய வைடா. டேய், நிச்சயம் அவ புரிஞ்சுக்குவா. ஏன்னா அவ சராசரியா சண்டை போட்டு மல்லுக்கு நிக்கிற பொண்ணு கிடையாது. புத்திசாலி பொண்ணுடா அவ. உன் வாழ்க்கைய அவ தான் நேர் பண்ணுவா. டேய், அண்ணா சொல்ற, அவ கூட எனக்கமா போடா.